कार्तिकेयाय विद्महे शक्तिकस्ताय धीमहि தன்னஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் முதலாம் நாள் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத சங்கரகாந்தியிலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. எனவே இந்த மாத பிறப்புக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், பிரார்த்தனைகள், உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இன்று செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று போற்றப்படுவது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுடைய வழிபாடுகள், ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாள் வழிபாடுகள். இந்த ராகுகால நேரம் என்பது ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரம் இந்த ராகு காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இது நாட்காட்டிகளிலே பஞ்சாங்கங்களிலே 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் என்று கூறப்பட்டிருக்கும். சுபகாரியங்கள் தவிர்ப்பதற்காக இந்த ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பும் கிடைக்கக்கூடியது. இந்த தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம். பொதுவாக திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இவ்வாறு தினமும் இந்த 1.5 மணி நேரம் ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே இந்த ராகு கால வேளையிலே இந்த எலுமிச்சம்பழம், தேசிக்காய், இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக வெட்டி அதற்குள்ளே இருக்கின்ற விதைகள், நார்கள், சதைகள், சாறுகளை பிழிந்தெடுத்து மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அம்பாள் மனம் குளிந்து வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடியது. இந்த செவ்வாய்க்கிழமையில் ராகுகால பூஜை பொதுவாக திருமணங்கள் தலைப்பெறுகின்றவர்கள், செவ்வாய் தோஷமுடையவர்கள், காலதர்ப்ப தோஷமுடையவர்கள், நாகதோஷமுடையவர்கள், மாங்கல்ய தோஷமுடையவர்கள், இவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் 9 வாரத்திற்கு தொடர்ச்சியாக இந்த ராகுகால பூஜை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது இவையெல்லாம் விலகி நாம் விரும்புகின்ற அனைத்தும் சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அடிப்படையோடு ராகுகால பூஜை வழிபாடுகள் செய்து துர்க்கையம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாவித தோஷங்கள் நீங்கி வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.